Hello everyone, welcome to Endless Knowledge. எக்ஸலில் உங்கள் டைமை சேவ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நிறைய ஷார்ட்கட் கீஸ் நீங்கள் லேர்ன் பண்ணி யூஸ் பண்ணுறது உண்டு. அதே மாதிரி தான் F4ங்கிற ஷார்ட்கட் கீ எந்தெந்த விதத்தில் உங்களுடைய டைமை சேவ் பண்ணி உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸலில் நீங்கள் ஃபார்முலாஸை ஜென்ரேட் பண்ணும்போது நிச்சயமாக செல்லோட ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணுறது உண்டு. நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட்டாக தெரிஞ்சது தான் செல் ரெஃபரன்ஸ் 3 விதம் இருக்குது. ஒன்று ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ், அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் அண்ட் மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ். டிஃபால்ட்டாக எப்போவுமே செல்லோட ரெஃபரன்ஸ் ரிலேட்டிவாக தான் இருக்கும். அது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்சல்யூட்டாவோ இல்லை மிக்ஸ்டாவோ நாம் ஸ்விட்ச் பண்ணிக்கிறது உண்டு. அப்படி ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ F4. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கவனித்து பாருங்கள், இது எந்த சூழ்நிலைக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும் அமௌண்ட் இருக்குது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக நமக்கு ஆட் பண்ணி சம் பண்ணி கூடவே டேக்ஸ் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணி நமக்கு தேவைப்படுது. ஸோ டோட்டல் டேக்ஸ் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது, அந்த பெர்சன்டேஜ் வேல்யூ என்னங்கிறது தனி செல்லில் இருக்குது. ஸோ அப்போ கவனித்து பாருங்கள், ஈக்குவல் டு சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம். என்டையர் சேல்ஸ் ரேஞ்சை நாம் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணியாச்சு. ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் டோட்டல் வேல்யூ, அந்த டோட்டல் வேல்யூவோட நமக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் டேக்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறதையும் நாம் செலக்ட் பண்ணியாச்சு. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம் அண்ட் மறுபடியும் சம்மோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் என்டர் கொடுக்குறோம். ஸோ இதோடைய கம்ப்ளீட் ரேஞ்சை செலக்ட் பண்ணும்போது சம் அமௌண்ட் என்னென்னு பாருங்கள், கீழே பார்த்தாலே தெரியும், 1646,282. ஸோ அதோட நமக்கு 18% டேக்ஸ் அமௌண்ட் சேர்த்து என்ன அப்படிங்கிற அழகாக அந்த டோட்டல் அமௌண்ட் வந்துருச்சு. இப்போது இதை நாம் இதே ஃபார்முலாவை நம்ம கீழே காப்பி பண்ணுறதுக்கு நாம் இந்த ஃபில் ஹேண்டில் டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை ஜஸ்ட் அந்த எம்டி செல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Dங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணாலும் சரி, மற்ற செல்ஸ் எல்லாத்துக்கும் அதே ஃபங்க்ஷன் நமக்கு காப்பி ஆகுது. ஆனால் காப்பியான இடத்துல ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாம் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண அந்த செல்லில் மாத்திரம்தான் ரிசல்ட் கரெக்டாக வந்திருக்கு. அதுக்கு அடுத்த செல்லுலலாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு, ஆனால் தப்பாக வந்திருக்கு. காரணம் என்னென்னா, இப்போ கவனித்து பாருங்கள், 15 lakhs இருக்கு இல்லையா? ஸோ இதை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது வந்துருச்சு, ஆனால் டேக்ஸ் அமௌண்ட்டோட சேர்த்து வரல. காரணம், டேக்ஸ் அமௌண்ட்டோட ரெஃபரன்ஸ் நாம் கரெக்டாக செலக்ட் பண்ணி இருந்தோம், ஆனால் அந்த ரெஃபரன்ஸ் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸாக இருந்ததுனால, அது லாக் ஆகாததுனால செல் ரெஃபரன்ஸ் என்ன ஆகுது, அது அடுத்த ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸாக என்ன ஆகுது, அடுத்தடுத்த செல்லுக்கு மூவ் ஆகிட்டே போகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நாம் என்ன பண்ணுறோம், செல்லோட ரெஃபரன்ஸை லாக் பண்ணுறோம், அதாவது ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ செல்லோட ரெஃபரன்ஸை நாம் ஃபிக்ஸ் பண்ணணும், ஸ்விட்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ தாராளமாக நம்ம F4ங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். ஸோ F4ங்கிற ஷார்ட்கட் கீ நம்ம கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரெஃபரன்ஸாக வந்துடும். கவனிச்சிங்களா? ஜேங்கிற காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கு, அந்த டாலர் சிம்பிள் தான் லாக்கு. ஸோ அதே மாதிரி திருப்பி நம்ம F4 ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ், இது அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். 2 அப்படிங்கிற ரோவும் ஜேங்கிற காலமும் சேர்த்து தான் நமக்கு என்ன ஆயிருக்கு, லாக் ஆகிருக்கு. மறுபடியும் F4 ப்ரெஸ் பண்ணும்போது 2ங்கிற ரோ, மறுபடியும் F4 ப்ரெஸ் பண்ணும்போது ஜேங்கிற காலம். பட் நமக்கு என்டையர் செல் அப்படின்னும் போது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறோம், ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணுறோம். பட் சிலருடைய சிஸ்டம்ஸில், மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸில் இந்த F4 ப்ரெஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா வேறு ஆக்ஷன் நடக்கும். ஓகே, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இல்லை ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நடக்கிறது உண்டு. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது வேறு ஆக்ஷன்ஸ் நடந்துச்சு உங்களுடைய சிஸ்டம்ஸில் அப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் வெறும் F4 கீ ப்ரெஸ் பண்ணாமல் FN கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு F4 கீ, உங்கள் கீபோர்டில் FN அப்படிங்கிற ஒரு கீ இருக்கும், அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் F4 கீ நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரெஸ் பண்ணலாம். இது மோஸ்ட்டாக லேப்டாப்ஸில் அப்படி இருக்கும். அப்படி ஃபேஸ் பண்ணுறவங்க தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், செல்லோட ரெஃபரன்ஸை லாக் பண்ணியாச்சு F4 ஷார்ட்கட் கீ மூலிமா. இப்போ நம்ம டபுள் கிளிக் பண்ணும்போது பாருங்கள், கரெக்டாக நமக்கு டேக்ஸ் அமௌண்ட்டோட சேர்த்து தான் அழகாக நமக்கு எல்லா ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா, லாஸ்ட் ஆக்ஷனை ரிப்பீட் பண்ணுறதுக்கு நாம் இந்த F4 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். சரி, நல்லா கவனிங்க. லாஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னும் போது அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ரோ அண்ட் காலம்ஸ் இன்சர்ட் பண்ணுறதா இருக்கலாம், வாட் எவர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த காலமை செலக்ட் பண்ணியாச்சு, Ctrl+ கொடுத்து ஒரு நியூ காலம் நான் இன்சர்ட் பண்ணுறேன்.
ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு இன்சர்ட் காலம், புதுசாக ஒரு காலம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி கண்ட்ரோல் ப்ளஸ் நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக F4ங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணாலே போதுமானது. இதுக்கு மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறதுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்லேயே ஸ்டைல்ஸோட குரூப்பில் செல் ஸ்டைல்ஸில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு தீம்டு செல் ஸ்டைல் நான் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம செஞ்ச லாஸ்ட் ஆக்ஷன் இதுதான் இல்லையா? ஸோ அப்போ வேறு எதை வேணாலும் செலக்ட் பண்ணிவிட்டு F4, ஓகே, இல்லை வேறு எந்த ஷீட்டுக்கு வேணாலும் போயிட்டு F4, ஓகே. ஸோ அப்போ லாஸ்ட் ஆக்ஷனை ரிப்பீட் பண்ணுறதுக்கு இந்த F4 அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கண்ட்ரோல் F அப்படிங்கிறது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் டயலாக் பாக்ஸை பார்த்தீங்கன்னா கொண்டு வரும். ஸோ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எதை சர்ச் பண்ணியிருக்கிறேன் பாருங்களேன். ஸோ 1ல் ஆரம்பிக்கணும் அண்ட் 5ல் முடியணும், இன்பிட்வீனில் எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட வேல்யூஸை எனக்கு சர்ச் பண்ணி தேவை அண்ட் மேட்ச் என்டையர் செல் கான்டென்ட் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ கவனிங்க, நாம் போய் ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோடனே பாருங்கள், அழகாக நமக்கு செல் ஹைலைட் ஆகி வந்துருச்சு. 1ல் ஆரம்பிக்குது, 5ல் முடியுது. ஸோ ஃபைண்ட் நெக்ஸ்ட், 1ல் ஆரம்பிக்குது, 5ல் முடியுது. அண்ட் அதே மாதிரி தான். ஸோ ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுக்க நமக்கு வந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை எனக்கு எல்லா வேல்யூயும் அப்படி வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட வேல்யூஸை மட்டும் எனக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஓகே, அப்போ நம்ம இதை எப்படி செய்ய முடியும்? க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு இதில் போய் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இதுக்கு மட்டும் ஒரு ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதை செய்கிறேன். திருப்பி நான் போயிட்டு இதே ஃபைண்டை நான் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணணும், நான் ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் யோசித்து பாருங்கள், திருப்பி நான் கண்ட்ரோல் ஃபைண்டுக்குள்ளே போகணும். அதுக்கு பதிலாக ஷிஃப்ட் F4 அப்படின்னு கொடுத்தோம்னா பாருங்கள், அடுத்த நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய அந்த வேல்யூ வந்துருச்சு பாருங்கள். 1ல் ஆரம்பித்து 5ல் முடியுது, ஷிஃப்ட் F4. 1ல் ஆரம்பித்து 5ல் முடியுது, ஷிஃப்ட் F4. உங்களுக்கு இது தெரியலான்னு தெரியலையே. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், வியூவில் போயிட்டு ஃபோக்கஸ் செல், இப்போ கவனிச்சு பாருங்கள், ஷிஃப்ட் F4 கரெக்டாக பாருங்கள், அதை மட்டும் அழகாக அது ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நான் என்ன பண்ண வேண்டாம், கண்ட்ரோல் ஃபைண்ட் கொடுத்து நான் போகணும்னு அவசியம் இல்லை. அந்த டயலாக் பாக்ஸ் போய் அதுக்கப்புறம் நான் திருப்பி வேல்யூஸை கொடுக்கணும், மேபி சம்டைம்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக என்ன சர்ச் பண்ணோம் அப்படிங்கிறது அங்கே இருக்க தான் போகுது. ஓகே, லாஸ்ட்டாக என்ன சர்ச் பண்ணணும்னு இருக்க தான் போகுது. பட் ஒவ்வொரு வாட்டியும் அங்கே போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. திருப்பி போய் ஃபைண்ட் நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணணும்னு இந்த டயலாக் பாக்ஸ் போய் தான் அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நாம் ஷிஃப்ட் F4 யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரீவியஸ் சர்ச்சுக்கு போகிறதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F4 நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, ப்ரீவியஸாக வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்லேயும் F4 யூஸ் பண்ணலாம். பட் வெறும் F4 இல்லாமல் ஷிஃப்ட் F4 அண்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F4 யூஸ் பண்ணி உங்கள் டைமை அதிகமாக நீங்கள் சேவ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக வியூ டேப்பில் ஃபோக்கஸ் செல் அப்படிங்கிறது இருக்கும். அது உண்மையிலே உங்களுக்கு இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆல் ரைட், ஃபைனலாக ஃபோர்த் ஒன், F4 கூட கண்ட்ரோல் அண்ட் ஆல்ட். ஸோ கண்ட்ரோல் F4 அப்படிங்கிறது நீங்கள் ஓப்பனில் வச்சுருக்கிற கரண்ட் ஒர்க் புக்கை, என்டையர் எக்ஸல் விண்டோ அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணாது, ஒர்க் புக்கை கண்ட்ரோல் F4 கொடுக்கும் போது க்ளோஸ் பண்ணும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஆட்டோ சேவ் நீங்கள் ஏற்கனவே எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறீங்க, இங்கே ஆட்டோ சேவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட்டோ சேவ் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சேவ் அஸ் ப்ராம்ப்ட்லாம் பார்த்தீங்கன்னா வராது. ஓகே, டயலாக் பாக்ஸ் வராது. பட் நம்ம அப்படி வைக்கல அண்ட் நம்ம சேவும் பண்ணலை. ஸோ அதனால ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா ஆஸ் யூஷுவல் ஒர்க் புக்கு தான் என்ன ஆயிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. பட் எக்ஸல் அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த விண்டோ, இந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னா ஆப்வியஸாக ஆல்ட் F4ங்கிற ஷார்ட்கட் கீ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மறுபடியும் ஆல்ட் F4 கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது ஆல்ட் F4 கொடுத்தா என்ன ஆகும், ஷட் டவுன் ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கண்ட்ரோல் F4 கொடுக்குறீங்க இல்லையா, ஓகே, ஸோ ஜஸ்ட் நாம் கண்ட்ரோல் F4 கொடுக்கும் போது இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் கண்ட்ரோல் N கொடுத்து புதுசாக ஒரு நியூ எக்ஸல் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கண்ட்ரோல் O கொடுத்து நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இனி F4 ஷார்ட்கட் கீயை இன்னும் நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை, உங்களுடைய டைமை நீங்கள் சேவ் பண்ண முடியும், ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது மாத்திரம் மட்டுமே கிடையாது. உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் டைமை சேவ் பண்ணுறதுக்கும் F4 ஷார்ட்கட் கீ மாத்திரம் இல்லை, நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. அதை தாண்டி ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார், இதை ரொம்பவே எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் குயிக் ஆக்சஸ் டூல் பாரோடைய நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும்
உங்கள் டைமை சேவ் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அண்ட் பின்டு கமெண்ட்லேயும் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் தெரியும். ஸோ அந்த கார்டை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.